குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல மே மாசம் வரைக்கும் இருக்காங்க. பணவரவுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல மணி ஃப்ளோ வந்து சூப்பராவே இருக்குங்க. அப்புறம் வருடத்தோட பிற்பகுதியில 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு போறாருங்க. நிறைய சிறு சிறு பயணங்கள் போவீங்க. ஒரு தைரியம் அதிகமாகும். அந்த தைரியம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல தைரியமா இருக்கணுங்க. ஒரு குருட்டு நம்பிக்கை, குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வந்து இருக்க வேண்டாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவ எந்த ஒரு விஷயத்தினாலும் அலசி, ஆராய்ஞ்சு முடிவெடுக்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப சக்சஸா இருக்குங்க. ரொம்ப நாளா குடுத்த வாக்க என்னால காப்பாத்த முடியலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த இந்த மேசராசிக்காரங்க, 3ஆம் இடத்துக்கு சனி வரும்போது நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. 7:30 சனி காலங்க. முடிஞ்ச வரைக்கும் புதுசா வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க. நான் இத பண்ணி தரேன், நான் அத பண்ணி தரேன் அப்படின்னு யாரும் கமிட்மெண்ட் வந்து நீங்க பண்ணிக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. 3ஆம் இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, குரு 7ஆம் இடத்த, 9ஆம் இடத்த, 11ஆம் இடத்த பார்க்குறாருங்க. 7ஆம் இடத்த குரு பார்க்குறனால, உங்களோட வாழ்க்கை துணைக்கு வந்து ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது, அதுவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமா இருக்குங்க.